திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் தூய்மை பணிக்காக வாங்கப்பட்ட பொக்லைன் இயந்திரம் பயன்பாடின்றி கிடப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலை நகராட்சியில் சாலைகளை தூய்மைப்படுத்தும் வகையிலும் சாலையோரமாக முளைத்துள்ள செடி கொடி மற்றும் கழிவுகளை அகற்றும் வகையிலும் பாப்காட் எனப்படும் 27 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சிறிய அளவிலான பொக்லைன் இயந்திரம் வாங்கப்பட்டது. ஆனால் இதனை இயக்குவதற்கான ஆபரேட்டர்களை நியமிக்காததால் பயன்பாடற்று காட்சி பொருளாக மாறியுள்ளது. இதன் மூலம் விடியா திமுக அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி வருவதாக மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். சென்னை வடபழனி சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் கடும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடபழனி திருநகர் 100 அடி பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறும் நிலையில் சாலையிலும் நடைமேடையிலும் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் பாதசாரிகள் சாலையில் நடந்து செல்லவே கடும் சிரமம் இருப்பதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் கடும் துர்நாற்றம் வீசுவதாலும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சாலையோர வியாபாரிகளும் பாதிப்படைந்துள்ளனர். முறையான திட்டமிடல் இல்லாமல் மந்தகதியில் செயல்படும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தால் சாலையில் நடந்து செல்லவே சிரமப்படுவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இது ஒரு 20-21 நாளாக இருக்குனாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். சாக்கடை தண்ணி வந்துனே தான் இருக்குது. இதை ரெடி பண்ணுறாங்கன்னா இங்கே முடிச்சுட்டாங்க ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்குது. வேலை கொஞ்சம் பொறுமையாக போயின்னு இருக்குது. இந்த காவா தண்ணி இப்போ இன்றைக்கி கம்மி, கொஞ்சம் இதோட ஃபுல்லாக நிறைய போயின்றது. மக்கள் ரொம்ப பாதிப்பு, கிராஸ் பண்ணி போக முடியல. ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நோண்டி போடுறதுனால மெயின் ரோட்டில் 100 ஃபீட் ரோடு இது. இங்கே வந்து ரோடை தாண்டி நடந்து போகிறாங்க. கிராஸ் பண்ணி போய் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ மக்கள் வந்தாங்கன்னா அந்த தண்ணி நடு ரோட்டில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஜென்ஸோட கஷ்டப்பட்டு லேடிஸ் தான் அதிகமாக ரோட்டில் நடந்து பார்த்து கஷ்டப்படுறாங்க. ரோடு சேகர் தண்ணி அதிகமாக ரோட்டில் வந்துடுங்குது. அதில் பிளாட்ஃபார்மாக காலியாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் நடந்து போக முடியல. லேடிஸ் நடந்து வரதுனால ரோடு நடுவில் போகிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்து வராங்க. வண்டி எதாவது அடிப்படுமான்ட்டு. அதே மாதிரி எல்லாருமே கஷ்டம் தான். அந்த ரோட்டில் பிஸ்னஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் அதுக்கு ஏதாவது